எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஆக்சிஜோனுங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான். ஸோ இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பீலமேடு அந்த பிஹெச்சி மெடிக்கல் காலேஜுக்கு பேக் சைடு தான். ஆக்சுவலாக நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தது. வீக் டேஸுங்கிறதுனால இப்படியா என்னன்னு தெரில. ஆனால் நாங்கள் போகிறோம். ஸோ அது ஒரு பேட்ச் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து வெளியில் வந்திருந்தாங்க. 1 hour 2 hours இது வந்து டைமிங் தான். ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ளை ஹைங்கிறது இந்த பிளேஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராம்பிளிங் மாதிரி ரொம்ப ஹைட்டாக போயிட்டு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோம். ஸோ அவங்க வந்து போட்டு காட்டியிருந்தாங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 members கிட்ட கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தா நல்லா இருக்கும். அவங்க ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அதையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ளை ஹைங்கிறது இந்த பிளேஸ் தான். அதுக்கடுத்து இன்னொன்று ஜஸ்ட் பவுன்ஸ்னு சொல்லிட்டு இதே மாதிரி இன்னொன்று பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கும் 1 hourக்கு 350. நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கு வந்து ஆல் கேம்ஸ் வந்துட்டு 230 இருந்தது. அப்புறம் நம்ம ஃப்ளை ஹையும் ஜஸ்ட் பவுன்ஸும் காம்போவாக செலக்ட் பண்ணோன்னா 500 அது வந்து 2 சேர்த்து 2 hours ஆகும். பட் எங்கள்கிட்ட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் 1 hourலேயே வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்தே ஒரு 4 o'clock கிட்ட தான் கிளம்பணும் அன்றைக்கி. இது வந்து நார்மல் டேஸ் தான் இந்த காம்போக்கு 500 இல்லைனா 630 கிட்ட போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். சம்திங் அந்த அமௌண்ட் தான். போனது அந்த என்ட்ரி டைமிங் மட்டும் காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. ஸோ அப்போ தான் ஒரு பேட்ச் வெளியில் வந்ததுனால ரொம்ப ஃப்ரீயாக எல்லாமே பவுன்ஸ் ஆகுறது தான். அங்கே ஏதோ தர்மக்கோல் போட்ட மாதிரி இருந்தது. அதுக்கு சைடில் ஒரு கேப் இருக்குது போல். அதை நான் கவனிக்கலை. போனதுமே விழுந்துட்டேன். ஸோ அப்படி இப்படின்னு தான் இருக்கும். கீழே விழுறது மேலே குதிக்கிறதுன்னு. கொஞ்சம் ஆனால் ஜாலியாக இருந்தது. நம்ம அந்த திருவிழாலலாம் இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு போட்டிருப்பாங்கல்ல. ஆனால் கிட்ஸுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்மளை ஏற விட மாட்டாங்க. அப்போல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். அண்ணியும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை சூஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ஹைட்டாக குதிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் போட்டு ஒரு பூல் மாதிரி இருக்குல்ல. இங்கே பாலாக போட்டிருக்கலாம். அங்கே வந்து ஸ்பாஞ்சாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி மேலே ஏறி போகிற மாதிரி ஹைட்டாக இருக்குது இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்கில் நம்ம ஏறுற மாதிரி இருக்கா? புசுன்னு இருந்ததுனால தெரியல. கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. பட் அது ஏதோ பிடிச்சி மேலே ஏறுற மாதிரி இருந்தது. அது இன்னுமே அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே சூஸ் பண்ணியிருக்கலாம். 150 தான் எக்ஸ்ட்ரா. பட் 2 hours ஆகும். இன்னொன்று வந்துட்டு ஃபேமிலியோட நிறைய மெம்பர்ஸ் வரும்போது இன்னும் ஜாலியாக. அதனால இன்னொரு நாள் ஷாயிஷா அப்புறம் அண்ணா அண்ணி எல்லாருமே சேர்ந்து வந்தால் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சேனல் பார்த்துருக்கேன். அது என்ன சேனல் கூட எனக்கு தெரியல. ஸோ மேலே குதிச்சு அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டு தண்ணிக்குள்ளே விழுறது நிறைய அட்வென்ச்சரானதை அவங்க பண்ணுவாங்க. பார்க்க நல்லாயிருக்கும். சேம் அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நான் குதிக்கிறதுக்கே 100 தடவை யோசித்தேன். என்னன்னா எனக்கு இதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. எப்படினாலும் அங்கே செங்குத்தாக நிற்க முடியாது. அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. நார்மலாக கீழே இருக்கிறதுலே நம்ம வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இது கஷ்டம்டா கீழே விழுந்துட்டோன்னா சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இது நார்மலாக நடந்து போய் பேலன்ஸ் பண்ணிடலாங்களா மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு காலை கவுத்தி விட்டுருது. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் வந்து வரும்போது முன்னாடி கொஞ்சம் பவுன்ஸ் ஆகுறது வந்து அப்புறம் குச்சியாக நிற்க வச்சுருந்தாங்க. அது என்னன்னு தெரில. லாஸ்ட்டாக பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே பிடிச்சி ஏறுற மாதிரி. ஸோ இதெல்லாமே கிட்ஸ் வந்தாலும் ஈஸியாக விளையாடலாம். எந்த அடியும் அவ்வளோவா படாது. பட் நான் சருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி கூசி கையில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் அவ்வளோவா ஒன்றும் தெரில. சேஃபாக விளையாண்டுக்கலாம். லைஃப்லையோட இது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப குதிக்கும் போது கால் ஏதோ சுளுக்கு பிடிச்ச மாதிரி சம்டைம்ஸ் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். எங்கேயாவது திடீர்னு வலிக்கி விட்டாலும் விடும். அது ரொம்ப நம்ம காலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். மேலே உட்காந்துதான் மாயம் டக்குன்னு கீழே வந்து விட்டுருச்சு. ஆனால் விழுற ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருந்தது. நிறைய நம்ம தீம் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே விழுறது அது ஒரு ஃபீலாக இருக்குது. பட் இது வேறு மாதிரி இருக்குது. நான் இந்த மாதிரி பிளேஸை விட தீம் பார்க்கில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ரேர் தான். தென் இது மேலே எப்படியோ பிடிச்சி ஏறிட்டேன். ஆனால் மேலே பிடிக்கிறதுக்கு வசதி இல்லை. ஆனால் அந்த கயர் தொங்க விட்டுருந்தாங்களா, எப்படியோ தத்தக்கன்னு ஏறி போய் அந்த சைடு அந்த ஸ்லாண்டிங் அந்த சர்க்கிளில் வரணும்னா வரலாம். பட் நான் வந்து இப்படியே இறங்கி வந்துட்டேன். எனக்கு வந்துட்டு என் கையில் லைட்டாக வந்துட்டு ஒரு கீச்சிருச்சு. அது ஒரு எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. அதில் வந்து ஃபோர்ஸில் இந்த ஜஸ்ட் பவுன்ஸோட ஃபுல் வியூ இவ்வளோ தான். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி அப்புறம் அந்த ஸ்லைடிங் இருக்கும். அப்புறம் சைடில் வந்துட்டு தாவி போகிறது இருக்கும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடும் இந்த சைடும் ஒரு கேம் இருக்குது. ஸோ அது என்னன்னு நான் காட்டுறேன். இதுவும் லைட்டாக வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக இருந்து மேலே ஏறி போகிற மாதிரி இருந்து அந்த சைடு குதிக்கிற மாதிரி இருக்குது. இதே தான் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். ஓகே, இப்போ இந்த சைடு குதிச்சுட்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு வந்துட்டு நார்மலாக தான் இருந்தது. அவ்வளோ தெரியலை. பட் நமக்கு வந்துட்டு மேலே உட்காந்து பார்க்கும்போது ஹைட்டாக தெரிகிற மாதிரி தான் இருந்தது. கீழே வந்துட்டு ஸ்பாஞ்சு தானே இருக்குன்னு சொல்லிட்டு நான் குதிச்சிட்டேன். நார்மலாக நம்ம குதிக்க மாட்டோம். தென் என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி பில்லர் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வரும்போது என்னென்னு எனக்கு தெரியலை. இப்போவுமே தெரியலை. நான் சும்மா உள்ள புகுந்துட்டு தான் வந்தேன். சரி ஓகே இந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படி போயிட்டு வருதுன்னு நினச்சிட்டு போயிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ஹாஃப் ரவுண்ட் இருந்தது. அதுக்குள்ளேயும் போய் எந்திரிச்சிட்டு வந்தாச்சு. அந்த 1 hour எப்படி போச்சுன்னு தெரியல. நல்லா என்கேஜாக வச்சுருந்தது. என்னென்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருண்டு புரண்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது நல்லா இருந்தது. அது போக பவுன்ஸ் ஆகி பண்ணுறது இன்னுமே ஜாலியாக இருந்தது. அவ்வளோதான். டைமிங்கும் முடிய போதா. சரி ஓகே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அந்த பால் புல்ல உட்காந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இறங்கினேன். ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி விளையாடும் போது கூட இது ஃபஸ்ட்டு அடிப்பட்டது தெரில. இது சின்னது தான். எனக்கு வலியோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் சும்மா உட்காந்து மாதிரி லைட்டாக காந்தும் பார்த்தீங்களா, என்னடா இது நார்மலாக அந்த ஸ்கின்லேருந்து ஒரு எரிச்சல் வருதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தது.
எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பிளேஸில் நம்ம விளையாண்டாலுமே அடிபடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து விளையாடணுங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மற்றபடி இது தாங்க முடியாத வழியெல்லாம் கிடையாது. பட் வந்துட்டு நம்ம நார்மலாக கொஞ்சம் குதிச்சு விளையாடும்போது கால் சுளுக்கிறதுக்கோ ஏதாவது ஒன்று பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இங்கே வந்தாலும் நல்ல ஒரு இப்படி பவுன்ஸ் ஆகிற பிளேஸாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஸோ நம்ம வாட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், கால் எங்கிட்டாவது சுளுக்கி விட்ரும். இப்போ அவ்வளோதான், நானும் எங்கள் அண்ணியும் நல்லா ஜாலியாக ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவே பிக்கப் பண்ண கூப்பிட்ருந்தோம். இங்கேருந்து எங்களை பஸ் ஸ்டாப்பில் மட்டும் ட்ராப் பண்ணிருன்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் வந்திருந்தான். இது நான் சொன்னேன்னா என்னென்னு தெரில, இங்கே வரும்போது சாக்ஸ் நம்ம போட்டால் தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ இங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 50 ருபீஸ் கொடுத்து வாங்கன்னா வாங்கிக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் கிட்ஸோட ப்ளே ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 hour டைமிங் 230 நினைக்கிறேன் அமௌண்ட்டு. ஸோ கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கலாம். ஸோ இங்கே நிறைய ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருந்தது. இதில் வந்து ஒரு 6 ரேக், அந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ ஒரு ரெயின்போ காலம் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது எடுத்து எடுத்து வைக்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் புக்ஸ் இருந்தது. ஸோ இது என்னது ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது, இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தான் போல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடு, அப்புறம் அந்த பால் பூலு. ஸோ அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருந்தது. இதுவுமே கிட்ஸுக்கு வந்து அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. உள்ள பார்க்க அழகாக இருந்தது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி, மேலே போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி ப்ளே ஏரியா இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து நான் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு கிச்சன் செட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஐ மீன் நார்மலாக கொஞ்சம் சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக, கிட்ஸ் வந்து நிஜமாவே நின்று சமைக்கிற மாதிரி. நம்ம எப்படி ரியலாக நிற்போம், அதை மாதிரி கிட்ஸ் வந்தானா நின்று சமைச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா உட்காந்துக்கலாம். ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு நல்லா இருக்கும். அது பார்க்குறதுக்குமே நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. தென் வந்து வெளியில் சைடில் வந்து பார்ட்டி ஹால் மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க போல். ஸோ அந்த மாதிரி பிளேசஸுமே இருந்தது. சைடில் நிறைய கேப். நெக்ஸ்ட் அண்ணா வந்தால் பிக்கப் பண்ண 2 பேரும் பார்த்திங்கன்னா போய் இறங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் நம்ம லக்ஷ்மி மில்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் போகிறோம். ஆல்ரெடி லூலு மால் போனோம், அதுக்குள்ளேயே நிறைய ஷாப்ஸ் இருக்குல்ல. எனக்கு வந்து மினி ஷோ போகணும்னு ஆசை. அன்றைக்கி நைட் ஆனதுனால என்னால் போக முடியல. ஏன்னா நம்ம நார்மலாக ஹைவேல வரும்போது இருந்த மினி ஷோ விட இங்கே கொஞ்சம் நிறையா திங்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. உள்ளே போனாலே நமக்கு அந்த கொரியன் ஷாப்பில் போன மாதிரி ஒரு வைப்பு ஃபீல்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்காகவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரெண்டாவது திங்ஸ் எல்லாமே பார்க்க ஆசையாக இருக்கும். சரி ஓகே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஒரு சில ஷாப்பில் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து காஸ்ட்லியாக இருக்குமோ ஃபீல் ஆகும். பட் எனக்கு மினி ஷோவில் அப்படி ஆகலை. என்னென்னா அங்கே குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் இருந்தது. எனக்கு அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரில. சும்மா நார்மலாக எடுத்தாலே ரொம்ப ஹையாக இருக்கிற ப்ரைஸும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு இடத்துல வாங்கவே தோணாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ பட் இங்கே வந்துட்டு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. ரெண்டாவது ப்ரைஸும் ஓகேவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பொருள்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு பிடிச்சா வாங்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கோயம்புத்தூர், ஐ லவ் கோயம்புத்தூர் இருந்தது இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஒரு 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா அந்த கூலர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். அது ஷார்ட்ஸில் தான் நான் எடுத்தேன். பட் லாங் வீடியோ எடுக்கிற ஐடியா அவ்வளோவா இல்லை. அப்புறம் தான் நார்மலாக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சதுனால அப்படியே லாங் வீடியோவாக போட்டுட்டேன். போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்கில் அங்கே ஹேர் ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் அந்த நெக்கில் போடுறது, ஹேண்டில் போடுறது அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஃப்ரோசன் அந்த நெக் பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் கையில் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கீ செயின் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸ்டல் ஷேடில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே எந்த சைடு திரும்பினாலும் கொஞ்சம் பேஸ்டல் ஷேடாக தான் இருக்கும். ஒரு சிலது கொஞ்சம் டார்க்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்பி வாட்டர் பாட்டில்ஸு. ஸோ இது பிளாக் அண்ட் பிங்க் அந்த காம்பினேஷன் இருந்தது. பார்பினாலே பிங்க் தான். வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரா எடுத்து பார்த்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 170க்கு இது எனக்கு ஒர்த்தாக தான் தோணுச்சு. வாங்கலாமா வேணாமா ரொம்ப நேரம் கையில் எடுத்து யோசிச்சு வேணாம் அப்படின்னு வச்சுட்டேன். ஏன்னா வந்துட்டு இப்போ தான் இந்த நம்ம டிமார்ட்டில் வாங்கினோம் பார்த்தீங்களா. ஸோ அதுலேயே ஸ்ட்ரா இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணால் பார்த்துக்கலாம், அப்புறம் வேணும்னா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். தென் இந்த சைடு ரேக்கில் பார்பி ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா பார்பி ஹெட்செட்டு, பார்பி கிளிப்ஸு, பார்பி நெக் பீஸு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருந்தது. நான் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணேனே தவிர ஃபுல்லாக கிளியராக கேப்சர் பண்ண முடியல என்னால். ஸோ எல்லாமே கொஞ்சம் பிடிச்சிருந்தது பார்க்க. சீரியஸாக உள்ளே வந்து கொரியன் ஷாப்பில் வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனாலேயே எனக்கு வெளியில் போகிறதுக்கு மனசே இல்லை. கிட்டத்தட்ட வந்துட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போது வந்து நல்லா இருட்டாகி தான் வெளியிலேயே போனேன். ஸோ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நேரம் உள்ளே இருந்தேன். எதுவுமே வாங்காமே போகிறதா அப்படின்னு வேறு எனக்கு யோசனையாக இருந்தது. ஏன்னா எனக்கு வாங்குற மைண்ட் செட்டும் இல்லை. பட் ஆனால் வாங்காமல் போகாமல் இருக்கவும் முடியல, அப்படி ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு தேவைப்படாத எந்த ஒரு பொருளையும் எடுக்கக்கூடாது. ஏதாவது யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் ஒரு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. சரி அந்த மாதிரி எதாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு சுற்றி வந்தேன். ஸோ எல்லா ஷாப்லேயும் கிறிஸ்மஸ் வரதுனால கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மினி ஷோலையுமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டாக வீடு மாதிரி இருக்க ஆர்கனைசர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ட்ரா மாதிரி இருக்கும் குட்டி குட்டியாக அந்த கிளாஸில்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது சிலிக்கா பாட்டில்னு நினைக்கிறேன். அப்படியேவும் இழுத்தா புல் பண்ணா வரும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வெளியில எங்கேயாவது போனா நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட்டில்ஸா இருக்குது. நம்ம உள்ள வந்துட்டு என்ன தேவையோ ஷாம்போ, இல்ல பாடி வாஷோ எது தேவையோ ஃபில் பண்ணிட்டு போற மாரின்னு நெனைக்கிறேன். தென் வந்து இங்கேயும் கொஞ்சம் ஆர்கனைசர் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நார்மலா தான் இருந்தது. ப்ரைஸ் எல்லாம் 450, 700 ஒரு சிலது ஏத்த மாரி அந்த மாரி ப்ரைஸ் தான் இருந்தது. அப்புறம் சாஃப்ட் ஐஸ் பார்த்தோம். சாஃப்ட் ஐஸ்லாம் ₹1000 நல்லா தான் இருந்தது. ஏன்னா, அது வந்து தொடும்போதே அவ்வளோ ஸ்பாஞ்சியா நம்ம வந்துட்டு நார்மலா வாங்குற சாஃப்ட் ஐஸ்க்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இதெல்லாமே க்யூட்டா அழகா இருந்தது. சீஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அழகா இருந்தது. ஸோ அத தொட்டதும் அதுலேருந்து கையெடுக்கிறதுக்கே மனசு வரல. இருந்தா அதுக்கு என்ன அந்த பொம்மையவா வாங்க முடியும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு அவ்வளவா சாஃப்ட் ஐஸ்ல பிடிக்கும். பட் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அது அத கலெக்ஷன் பண்ணுறதுக்கு. பட் நார்மலா பார்பி திங்ஸ் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு பிடிக்கும். எதுக்கு வாங்குறேன்னே தெரியாது. முன்னாடி சேனல் போட்டு வாங்கினோம். பட் அதுக்கு நடுவுலயுமே இப்போ ரீசெண்டா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன். வீடியோவும் போடுறதில்ல. எதுக்கு வாங்கினேன்னு தெரில. ஆனா அது ஒரு கிரேஸ்ல அப்படியே வாங்கிட்டுருக்கேன். ஒரு சில விஷயத்துல என்னால கண்ட்ரோல் பண்ணிப்பேன். இந்த டாய்ஸ் விஷயத்துல, ஸ்டேஷனரி விஷயத்துல என்ன நானே கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். எனக்கு ஏதாவது கிஃப்ட் குடுக்கணும் கோகுல் கேட்டாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்லாம் என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ரிமோட் கார் தான் கிஃப்ட்டா குடுத்தாங்க. அந்த டைம்லயும் ஓகேவா 2018, 19ல ஓகேவா. அப்போ எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் கோவில்ல இருக்க பொம்மை கடையை விட மாட்டேன். பார்த்துட்டு அங்கேயே நின்னுட்டு இருப்பேன். சின்ன பிள்ளைய கூட்டு வந்தா கூட சமாளிச்சு கூட்டு போயிடலாம். உன்னைய கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க அண்ணாவும் அதே தான் சொல்லுவான். தென் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ரேக்கு, ஆர்கனைசர் அந்த மாரியும் இருந்தது. அப்புறம் குட்டி குட்டி பேஸ்கெட் அந்த மாரி இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ல ஒரு பேஸ்கெட் மாரி எடுத்தேன். அது நம்ம டஸ்ட்பின் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாரி தான் இருந்தது. பட் அதில என்ன போட்டிருந்ததுன்னா, மினி பென் வைக்கிற ஆர்கனைசர்ங்கிற மாரி போட்டிருந்தது. ஸோ அது ஒண்ணும், அப்புறம் நார்மலா வச்சிருக்க ஒரு பேஸ்கெட் மாரி எடுத்திருந்தேன். பட் கலர் இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது பேஸ்டல் கலர்ல, வேற மாரி கொஞ்சம் பிங்கிஷா கொஞ்சம் அந்த மாரி இருந்தா நல்லா இருக்கிற மாரி ஆச்சு. பட் பரவாயில்ல 2மே ஒரே ஷேட்ல இருந்ததுனால கொஞ்சம் வாங்கிட்டேன். இது 2 மட்டுமே பில் போட்டு அப்படியே நாங்க ஆல்ரெடி வந்து 1 ஹவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள வந்தேவும். வெளியில போக இப்பவுமே மனசு வரல. பட் நல்லா பட்ஜெட் இருந்தது. வாங்குற அளவுக்கு இருந்ததுன்னா வாங்கலாம். நமக்கு தேவைப்படுற பொருள் அவ்வளவா இல்ல இல்லையா? பார்க்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இத வச்சு எனக்கு ஒரு யூஸ் இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாரிலாம் பண்ணா சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதனால தான் நான் வாங்கியிருந்தேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. அடுத்து வந்துட்டு நாங்க அவ்வளவா போற ஐடியா இல்ல. பட் இருந்தாலும் ஒரு ஷாப்புக்கும் சும்மா விசிட் பண்ணிட்டு வந்துரலாம் தான். இந்த லூலு மால் ஷாப்பிங் வீடியோ நான் லாங் வீடியோவா யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதே மாரி டிமார்ட் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. அது வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ மாரி இருந்ததுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். கொஞ்சம் என்னென்ன அமௌண்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக மேபி இருக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, லூலுக்கு அப்படியே பேக் சைடு வந்து மேக்ஸ் இருந்தது. ஜஸ்ட் வந்துட்டு உள்ள ட்ரெஸ் இங்கே கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். நார்மலா குர்தீஸ் அது எல்லாமே ஓகே தான். ப்ரைஸுமே ஓகேவா தான் இருந்தது. தென் ஜுடியோக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே நம்ம ஃபன் மால் போயிருந்தோம் இல்லையா? ஸோ அங்கே இருந்த கலெக்ஷன் தான் அப்படியே தான் இங்கே இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துட்டு சேம் ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும் மோஸ்ட்லி அங்கங்கே. ஸோ இங்கே வந்துட்டு இந்த குர்தீஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து ரொம்ப லோ நெக்காவும் இல்லையா? ஸோ அதனால மத்த சைட்லாம் போடுறது கம்ஃபர்டபுள் இது மாரி தெரில. பட் இங்கே இருக்கிறது கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது. ஒண்ணா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஹாஃப் ஒயிட் அந்த ஃப்ளோரல் டிசைன் வச்சது எனக்கு வைக்கிறதுக்கு மனசு இல்ல. பட் இருந்தாலும் இப்போ தான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் தான் அப்படியே வச்சுட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இங்கே ஹோம் அப்ளையன்ஸ் அதெல்லாம் உள்ளே போய் பார்க்கணும் தான். பட் நமக்கு அந்த அளவுக்கு இப்போ தேவைப்படாது. 2வது வாங்கவும் போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு டைம் ஆனதுனால. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணா இன்னைக்கு ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் வந்திருந்தோம். நல்லா குதிச்சு விளையாண்டு அலைஞ்சு தெரிஞ்சதெல்லாம் செம்ம பசி. அதனால பிடிச்சது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கீ ரோஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சாம்பார் வச்சு சாப்பிட்றதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அதுதான் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு அண்ணா வந்து பாயா இட்லி, அவங்க வந்து சீஸ் தோசை வாங்கியிருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக்கு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகாது. நைட் டின்னர் வந்து சூப்பராக முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த விலாக் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.